இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சப்போஸ் a stack implementation supports push pop reverse operations. First question, to implement queue using stack, show how to implement NQ using single operation and DQ using 3 operations அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் 3 ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுதான். அது வந்து புஷ் பாப் அண்ட் ரிவர்ஸ் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி என்கியூக்கு சிங்கிள் ஆப்ரேஷன் எந்த ஆப்ரேஷன் பண்ணால் என்கியூ பர்ஃபார்ம் ஆகும், டிக்யூக்கு எந்த 3 ஆப்ரேஷன் பண்ணால் டிக்யூ பர்ஃபார்ம் ஆகும், ஸ்டாக் யூஸிங் கியூ இம்ப்ளிமெண்டேஷன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தா தான் உங்களுக்கு கொஷினே புரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷினில் பார்க்கலாம். அடுத்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவாலுவேஷன் கேட்டிருக்காங்க. போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனோட எவாலுவேஷன் கேட்டிருக்காங்க. அதை ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பார்க்கலாம். ஏ கொஷனில் என்கியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் எடுத்திருக்காங்க. 1 2 3ங்கிற ஸ்டாக் வந்து ஸ்டோர் ஆகி கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இதை இன்சர்ட் பண்ணால் புஷ்ங்கிற ஆப்ரேஷன் என்ன பண்ணும், இன்சர்ட் பண்ணும். என்கியூவை என்ன பண்ணும், இன்சர்ட் பண்ணும். ஸோ ஸ்டாக் எடுத்து நம்ம கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக புஷ்ங்கிற ஆப்ரேஷன் பண்ணாவே ஸ்டாக்கும் கியூவும் சேம் தான். ஸ்டாக்கில் 1 2 3ன்னு இருக்குது. ஸோ அப்போ கியூவில் 1 2 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 4 இன்சர்ட் பண்ணோம். புஷ் ஆப்ரேஷன் என்ன பண்ணோம், 4 இன்சர்ட் பண்ணோம். 4ங்கிற நம்பரை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம 4 இன்சர்ட் பண்ணால் கியூவில் எப்படி இன்சர்ட் ஆகும், 1 2 3 அண்ட் 4. லாஸ்ட்டாக வரது எல்லாமே லாஸ்ட்டில் தான் ஸ்டோர் ஆகும். அடுத்தடுத்து வரது எல்லாமே இப்போ 5ன்னு ஸ்டோர் பண்ணோன்னா 5. அதே மாதிரி ஸ்டாக்கில் என்ன பண்ணும், 5ன்னு வந்துச்சு அப்படின்னா 5 மேலே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஆர்டரும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஸ்டாக்கும் கியூவும் என்கியூ அண்ட் புஷ் ஆப்ரேஷன் சேம். ஸோ சிங்கிள் புஷ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியே நம்ம கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, டிக்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இப்போ வந்து பாருங்களேன் 1 2 3. இப்போ நம்ம கியூவில் பார்க்கலாம். அதே நம்பரை 1 2 3ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். 1 2 3. இப்போ இதில் டெலிட் பண்ணால் ஸ்டாக்கில் டெலிட் பண்ணால் எந்த நம்பர் டெலிட் ஆகும், லாஸ்ட்டின் தான் ஃபஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அப்போ இதை தான் டெலிட் பண்ண முடியும். நமக்கு ஆன்சர் 1 2ன்னு கிடைக்கும். இதில் என்ன நம்பர் டெலிட் ஆகும், 1ங்கிறது டெலிட் ஆகும். கியூ பொறுத்த வரைக்கும் 1 நம்பர் ஃபஸ்ட் நம்பர் தான் டெலிட் ஆகணும். அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 1 3. அப்போ சிங்கிள் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணால் ஸ்டாக்கில் ஒரு ரிசல்ட் கிடைக்குது, கியூவில் ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இந்த இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 3 ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 3 ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிவர்ஸ், அடுத்து பாப், அடுத்த ரிவர்ஸ் ஆப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஸ்டாக்கை ரிவர்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆப்ரேஷனில் ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 3 2 1ன்னு கிடைக்கும். 1 2 3ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 3 2 1ன்னு கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ணணும், பாப் பண்ண சொல்லியிருக்காங்க. பாப் பண்ணுறதுனா டெலிட் பண்ணுறது. ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாப் பண்ணால் எந்த நம்பர் டெலிட் ஆகும், ஃபர்ஸ்ட் நம்பர் டெலிட் ஆகும். லாஸ்ட்டாக என்ன இன்சர்ட் பண்ணுமோ அதுதான் ஃபஸ்ட்டு டெலிட் ஆகும். இப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் அண்ட் 2 1 3ங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கோம், ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ரிவர்ஸ் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும், 2 1 3ன்னு கிடைக்கும். அப்போ டெலிட் பண்ணியாச்சு. ஒரு நம்பரை டிக்யூ ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம டெலிட் பண்ணியாச்சு. 1 2 3ன்னு இருக்குது. ஒரு நம்பரை டெலிட் பண்ண போகிறோம். எந்த நம்பர் கியூவை பொறுத்த வரைக்கும் டெலிட் ஆகும், 1ங்கிறது தான் ஃபஸ்ட் நம்பர் தான் கியூவில் நிற்கிறோம். அப்படின்னா கியூவில் ஒரு ஆர்டரில் நிற்கிறோம். யார் ஃபஸ்ட்டு வெளில போவாங்க, ஃபஸ்ட்டு யார் வந்தாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு திங்ஸை வாங்கிட்டு வெளியில் போவாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் 2 1 3 தான் இருக்குது. அப்போ இங்கே ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன்லேயே லாஸ்ட்டாக என்ன ரிசல்ட் இருக்குது, 2 1 3 தான் இருக்குது. ஸோ அப்போ கியூ ரிசல்ட்டும் ஸ்டாக் ரிசல்ட்டும் சேம். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த 3 ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எதை யூஸ் பண்ணி, ஸ்டாக் யூஸ் பண்ணி. ஸோ அப்போ 3 ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி டிக்யூ பண்ணணும்னா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வேணும், ரிவர்ஸ் பாப், ரிவர்ஸ் பாப், ரிவர்ஸ். அதே என்கியூ பண்ணுறதுக்கு புஷ்ங்கிற ஆப்ரேஷன் மட்டும் போதும். ஸோ இதுதான் அந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ கியூ இம்ப்ளிமெண்டேஷன் யூஸிங் ஸ்டாக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் எவாலுவேஷன் கேட்டிருந்தாங்க. போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கான எவாலுவேஷன் கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 5ங்கிற எலமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு ஸ்டாக்கில். அடுத்து 2ங்கிறதையும் இன்சர்ட் பண்ணணும். ஸோ 2ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க, 2வை இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னா என்ன, மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எந்த நம்பர் இருக்கோ, லாஸ்ட்டாக எந்த நம்பர் இருக்கோ அந்த 2 ஆப்ரேஷனுக்கும் அந்த 2 நம்பருக்கு இடையில நம்ம என்ன ஆப்ரேட்டர் இருக்கோ அதை ஆப்ரேட் பண்ணணும். ஸோ ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 2 × 5 பண்ணோம் அப்படின்னா 10ங்கிறது கிடைக்கும். ஓகே. ஸோ 10 கிடச்சிருச்சு. அடுத்த நம்பர் 3. ஸோ 10க்கு மேலே 3யை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து 4, அதையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ளஸ். ஸோ எந்த 2 லாஸ்ட் நம்பர் இருக்குது, 4 and 3 தான் லாஸ்ட்டாக இருக்குது. 4 and 3 ஆட் பண்ணால் என்ன வரும், ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 7. ஸோ 10ம் 7ம் அட் லாஸ்ட்டாக ஸ்டாக்கில் இருக்குது.
அடுத்தது 5. ஸோ நம்பர் வந்து அப்படியே அதில் இன்சர்ட் பண்ணிடுங்க, ஸ்டாக்கில் இன்சர்ட் பண்ணிடுங்க. 5 இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து 2ங்கிற நம்பரையும் ஸ்டாக்கில் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது என்னது இருக்குது, ஸ்டார் இருக்குது. அப்போ லாஸ்ட்டாக ஸ்டாக்கில் என்ன இருந்துச்சு, 5ம் 2ம் இருந்துச்சு. அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 10 கிடைக்கும். அதுதான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு ஸ்டார் இருக்குது. இதில் 2 நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 10 × 7 70. அதையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது ப்ளஸ், இந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 70 + 10 80. ஸோ ஆன்சர் உங்களுக்கு இந்த எவாலுவேஷனில் 18 கிடைக்கும். ஸோ இது ஈஸி தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து திரும்ப சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நம்பராக நம்ம இன்சர்ட் பண்ணிட்டே வரும். ஆப்ரேட்டர் வந்துச்சு அப்படின்னா அதை அந்த 2 நம்பருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளோதான் இதில் சிம்பிள் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு 5 கொடுத்துருக்காங்க, அடுத்து 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து ஒரு ஸ்டாருங்கிற ஆப்ரேட்டர் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணணும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்க, 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10. அடுத்த ஆப்பரன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிகிட்டே வாங்க. 10 3, நெக்ஸ்ட் 10 3 4 எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, அது என்ன பண்ணோம், 4ஐயும் 3ஐயும் ப்ளஸ் பண்ணி 7ங்கிறத ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்தது 5 இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து 2, அதையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 10. அடுத்தது இன்னொரு மல்டிப்ளிகேஷன், 10ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 70, அதையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. ப்ளஸ் லாஸ்ட்டில் ப்ளஸ் 10ஐயும் 70ஐயும் ப்ளஸ் பண்ணால் ஒரு 80. ஸோ ஆன்சர் இஸ் 80. இதுதான் போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்.